ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரவா லட்டு சிம்பிளாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் அடி கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தாங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக. நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் திராட்சையில் 2 கட் பண்ணிவிட்டு முந்திரியை கொஞ்சமாக உடச்சி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்க்கல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரியையும் திராட்சையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த திராட்சை அந்த பபிள் மாதிரி நல்லா ஊதி பெருசாகி வரணும். இப்போ பாருங்கள், முந்திரி ஓரளவு நல்லாவே வறுத்துருச்சு. அதே போல் திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி பெருசாகிடுச்சு. இப்போது 1/2 கப்பு ரவையை உள்ளே சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை உள்ளே சேர்க்கும்போது ஃப்ளேமை மீடியம் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கேயுமே கருகாமல் ஸ்மூத்தாக வறுபடும் நமக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டு அந்த நெய்யில் எல்லா இடமுமே படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுக்கிறதுக்கு 3-5 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வரணும். நெய் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த ரவையெல்லாம் அந்த நெய்யில் வறுப்பட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இந்த இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. கம்மியாக சாப்பிட்றவங்க 3/4 கப்புலேருந்து 1/2 கப்பு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்குமே சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு மேலே சுகர் சேர்க்க வேண்டாம். சுகர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கிளறி விடலாம். அதுக்குள்ளே சுகர் கரைஞ்சிரும். அதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹார்டாயிரும். பாருங்கள், நம்ம சேர்த்த சுகர் எல்லாம் சூப்பராக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக இது கூட 1 கப்பு பால் ஆட் பண்ண போகிறோம். நல்லா காய்ச்சின பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பால் சேர்க்குறதுனால ரவா லட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இந்த சுகர் பால் எல்லாம் சேர்ந்துட்டு நமக்கு அந்த ரவா லட்டு பிடிக்கிற அளவுக்கு ட்ரை ஆகாமல் நல்லா ஈஸியாக சாஃப்டாக சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ரவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ரவா மிக்ஸை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சைட்லேயே கொஞ்சமாக பால் வச்சுட்டு தொட்டு ஒரே கையிலையே நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கை வச்சு உருட்டினோன்னா இது உருட்ட முடியாது. லைட்டாக அப்படியே அமுத்துனீங்கன்னா அழகாக உருண்டையாக சூப்பராக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டையாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ரவா மிக்ஸை ரொம்ப சூடாக வச்சுக்கிட்டு நம்ம ரவுண்டு பிடிக்க வேண்டாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் பிடிச்சாலே போதுங்க. ஏன்னா கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம பிடிச்சோன்னா போதும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரவா லட்டை 2 நாளைக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா அது லைட்டாக காற்றுல காஞ்சு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆயிரும். அதனால் நல்லா ஏர் டைட்டட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 1 கப்பு ரவையில் 25 கவுண்ட் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ரவா லட்டு. இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்ம பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.